தமிழக வெற்றிக் கழகத்துடைய அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும்ல, அவருக்கு இருக்காங்கிறது தெரியல எனக்கு. தோழர்களே, தமிழக வெற்றி கழக ஆட்சி மிக சிறப்பாக இருக்கு, ஒரு சமூக நீதி கட்சியாக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல கட்சியினுடைய தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை வலுப்படுத்தணுங்கிற ஒரு உள்நோக்கத்தோடும் அந்த கூட்டணியில் போய் அங்கம் வகித்து அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க, அதை செயல்பட்டு இருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, தமிழக வெற்றி கழகம் ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் தொடர்ந்து இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளை கூர்மைப்படுத்தி நம்மளும் கவனிச்சுட்டு வரோம். இப்படி தொடர்ந்து கவனிச்சுட்டு வரக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் சரி, ஏதாவது ஒரு உண்மையை சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு நடைமுறைப்படுத்துவாங்க, அதன் மக்களுடைய வாழ்வியலை அல்லது மக்களுடைய அடிப்படையான உரிமைகள் மீட்கப்பட்டு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையில் செய்வாங்கங்கிறத நாங்களும் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம கவனிச்சுட்டு வரக்கூடிய நிலைப்பாட்டில் ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியாக தான் தொடர்ந்து பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்குது. அதில் தான் குறிப்பாக நேற்றைய தினம் போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாரு. அதில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்குது. உண்மையாலுமே மாரத்தான்களில் வெற்றி பெற்ற, விளையாட்டில் வெற்றி பெற்ற பெண் பிள்ளைகள் எல்லாமே பங்கெடுக்கிறது உள்ளே போகும்போது அதை மறுத்துருக்கிறாங்க, தடுத்துருக்காங்கங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. அதில் பல பிரச்சனைகள் உண்டு. அதில் ஆதவ அர்ஜுன், அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் கூட ஒரு பதிவு பண்ணார். முதலமைச்சர் தான் இந்தியாவிலேயே 3 கிலோமீட்டர் ஓடியதாகவும் மற்ற அமைச்சர்கள் எந்த ஒரு முதலமைச்சரும் போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை, ஒரு பொய்யை உண்மைத்தன்மையாகவே பதிவு பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுட்டி காட்டணும். இப்போ அதை தொடர்ந்து இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தில் எல்லா அமைச்சர்களும் இப்படி தான் இருப்பாங்க போல் இருக்கு. இப்போ யார் தான் உண்மையை பேசுறது? உண்மையை பேசுறதுங்கிறத தாண்டி எல்லா அமைச்சர்களுமே ஒரு திறனற்ற அமைச்சர்களாக இருக்கிறார்களோங்கிற ஒரு பயமும் இருக்கு. இப்போ அண்ணன் செங்கோட்டையன் ஒரு பதிவு பண்ணார் நேற்று தினம், கல்வித்துறையில் ஒரு மாற்றம், தமிழக வெற்றி கழகம் எல்லாத்துலேயுமே மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா அண்மை காலங்களில் முன்னாடி இருந்த ஆட்சியில் இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் அதிகமாகவும் இந்த மாதிரியான ஒரு கொலைகள், அதாவது நடந்த ஆட்சி கால இந்த இடைவேளையில் பார்த்தீங்கன்னா அதிகமான தமிழ்நாட்டில் கொலைகளும் சாதி ரீதியான அடக்குமுறைகள், சாதி ரீதியான பிரச்சனைகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மிகப்பெரிய அளவிற்கு அதிகமாக போயிருக்காங்கிறது தான் இவர்களுடைய மாற்றமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. அது அவர்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அது ஒரு பக்கம். அப்போ இப்போ எந்த அடிப்படையில் நம்ம பேச வரோம்னா, செங்கோட்டையன், தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும்ல, அவருக்கு இருக்காங்கிறது தெரியல எனக்கு. 1977களில் சத்தியமங்கலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு திட்டத்திட்ட அவருடைய அவருடைய தொகுதியில் ஒரு ஆளுமையாக இருந்து 8 முறை, சத்தியமங்கலத்தில் ஒரு முறையும் அவருடைய ஆளுமையாக இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த கிட்டத்தட்ட ஒரு 8 முறை வெற்றி பெற்ற ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையன் அவர் கல்வித்துறையில் மாற்றத்தை கொண்டு வரணும். எப்படியான மாற்றத்தை கொண்டு வரணும்? தொலைநோக்கு பார்வை கொண்ட, சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வித்துறை. இந்த கல்வித்துறையில் பசங்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு நம்ம எதுக்காக ஐடி கார்டு கொடுக்குறோம்? அந்த ஐடி கார்டு என்பது பெயர், அப்பா பேர், அட்ரஸ்ஸு, அவருடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும், பிளட் குரூப் இருக்கும், இதெல்லாம் ஓகே. ஆதார் கார்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதில் கூடுதலாக ஒவ்வொரு மாணவனுக்கும் என்ன மாதிரியான சாதி அப்படிங்கிறத அடையாளப்படுத்தும் விதமாக அந்த அடையாள அட்டைகளை நாங்கள் சாதி பேரை சேர்க்கறதுக்கு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட ஒரு கேவலமான, ஒரு மோசமான நிலைப்பாடு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. உண்மையாலுமே மாற்றம் இதுதானா? இந்த மாற்றம் மிகப்பெரிய அளவிற்கு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வேறுபாடெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக 10வது 12வது பிள்ளைகளுக்கு நீங்கள் சாதி பெயரை, அடையாளத்தை நீங்கள் புகுத்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட ஒரு
ஒரு மோசமான ஒரு இழிவு நிலை கொண்ட ஒரு ஆட்சியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதில் குறிப்பாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது உறுதியாக ஜோசப் விஜய் அவர்கள் நடைமுறைப்படுத்தினால் நிச்சயம் பின்விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக என்பதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கல்வித்துறையில் சாதி மதம் இப்படியான பாகுபாடுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது. 2 முறை சென்னை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கு. சாதியின் அடிப்படையிலையோ அல்லது இந்த மாதிரி மத நிலைப்பாட்டில் அடிப்படையில் விருப்பத்திற்கு மாறாக செயல்படக்கூடாது. அந்த சான்றிதழ்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தீர்ப்புகள் இருக்குது, உத்தரவுகள் இருக்குது. இப்படி பல்வேறு விஷயங்கள் உண்டு. இதைத்தான் கோடிட்டு உச்சநீதிமன்றமும் அதை ரொம்ப தெளிவாக கோடிட்டாங்க. உச்சநீதிமன்றம் கல்வித்துறைகளில் படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் மத்தியில் சாதி இருக்கக்கூடாது, மதங்கள் இருக்கக்கூடாது, இந்த பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பல்வேறு வழிமுறை விதிமுறைகள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கோடிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது அடிப்படையான அறிவு கூட இல்லாமல் ஒரு மோசமான நிலையை ஒரு மிகப்பெரிய பாதாளத்தில் தள்ளக்கூடிய தமிழ்நாட்டை மிகவும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்கக்கூடிய வகையில் குலக்கல்விங்கிற முறையில் இந்த குலக்கல்வியை எப்படியாவது நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோட இங்க இருக்கக்கூடிய கல்வித்துறை முனைப்பு காட்டுதா? சாதியை கடந்து சமூக நீதியை படைக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தமிழ் புலிகள் கட்சி களத்தில் நின்று இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். பல்வேறு இயக்கங்கள் போராடிட்டு இருக்கு. சமூக நீதி நிலைநாட்டும், சாதியை கடக்கணும், மதத்தை கடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு செய்திகளை நம்ம தொடர்ந்து சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுனுடைய அரசுக்கு மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்திற்கு நம்ம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து பல போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். இப்படியான பல்வேறு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் செங்கோட்டையன் அமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் இந்த சாதியை மையப்படுத்தி சாதிய அடையாளத்தை சுட்டிக்காட்டும் விதமாக, சாதியத்தை முன்னிலைப்படுத்தி பிரிவுபடுத்தும் விதமாக, சீர்குலைக்கும் விதமாக, கல்வியிலே மிகப்பெரிய அளவிற்கு பின்னடைவு சந்திக்கக்கூடிய வகையில் தனி மனிதனுடைய உரிமையை பறிக்கக்கூடிய, தனி மனிதன் உரிமையை எல்லை மீறக்கூடிய வகையில் இவருடைய இந்த அறிவிப்பானது இருக்கிறது. இதை உடனடியாக தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை வாபஸ் பெறணும். அப்படி நீங்கள் வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் தமிழகம் தழுவிய அளவிற்கு மிகப்பெரிய போராட்டங்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக நடைபெற மிகப்பெரிய வாய்ப்பு மட்டும் இல்லை, இது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களையோ பிஜேபியினுடைய சித்தாந்தங்களையோ நீங்கள் நடைமுறைப்படுத்த துணிந்தால் நிச்சயமாக உங்களுடைய ஆட்சி சீர்குலைய வாய்ப்பிருக்கிறது என்பதை இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, செங்கோட்டையன் அவர்கள் சாதிய மையப்படுத்தி ஒவ்வொரு மாணவனுக்கும் சாதிய அடையாளத்தை பூசும் விதமாக அடையாள அட்டையை கொடுக்கக்கூடிய இந்த அணுகுமுறையை தமிழ் புலிகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.